ஹலோ ஃபியூச்சர் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு மாக் டாக்ஸ் யூடியூப் சேனல் அண்ட் திஸ் இஸ் அருண். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் 9ஆம் தேதி வந்த கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லா நியூஸும் நம்ம கலெக்ட் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு நாங்கள் வீடியோ ப்ளஸ் பிடிஎஃப்மே கொடுத்துட்டு வரோம். இந்த பிடிஎஃப் நேத்தியே நம்மளோட வெப்சைட் mark2officer.in அந்த வெப்சைட்டில் நாங்கள் வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். போயிட்டு கோர்ஸில் என்ரோல் பண்ணுங்கள், பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இந்த இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன கண்டென்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ ஸ்டார்டிங்காக சொல்லிடுறேன், ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ள தான் வீடியோ இருக்க போகுது. நீங்கள் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்க்கறதுனால கண்டிப்பாக ஏதோ ஒரு கட்டத்தில் உங்களுக்கு எக்ஸாமில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத கண்டிப்பாக சொல்லிக்கலாம். ஓகே தானே? பிகாஸ் ஒரு அரௌண்ட் ஒரு 15 to 20 நியூஸ் இருக்கும். நான் அதை வந்து உங்களுக்கு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ள முடிச்சிருவேன். ஸோ அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இதை நம்மளோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரி, நம்ம வந்து செஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த பிடிஎஃப்ல நம்ம வந்து பிஏபி நியூஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பிஏபி நியூஸ் பார்ப்போம். இண்டஸ்ட்ரி நியூஸ், ஃபினான்ஷியல் நியூஸ் அண்ட் வேர்ல்ட் நியூஸ் அண்ட் மிஸ்செலேனியஸ். ஸோ மிஸ்செலேனியஸ்குள்ள எல்லா இந்த ஸ்போர்ட்ஸ், அவார்ட்ஸ், ஆனர்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டெலகிராம் சேனல் இருக்குது. ஸோ 24x7 டெலகிராம் சேனல் இருக்குது. போயிட்டு ஜாயின் பண்ணுங்கள் டெலகிராம் குரூப். நீங்கள் உங்களோட டவுட்ஸை நம்மளோட குரூப்லேயே போஸ்ட் பண்ணலாம். இன்கேஸ் வெப்சைட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் எங்களை டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணலாம். இல்லைனா வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் எங்களை டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணலாம். ஓகேவா? சரி, ஸ்டார்ட் பண்ணுவோம். இதை தாண்டி மற்ற அதர் கோர்சஸுமே இருக்குது. நீங்கள் போயிட்டு நம்மளோட வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ பெய்ட் கோர்சஸ் இருக்குது, ஃப்ரீ கோர்சஸ் இருக்குது. நீங்கள் இதில் வேணால் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த கோர்ஸ் வேணுமோ அந்த கோர்ஸில் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இன்னி நாளோட நியூஸ் என்ன அப்படின்னா, ஸோ ட்ராய் வந்து ஒரு ரிப்போர்ட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க. என்ன ரிப்போர்ட் அப்படின்னா, இயர்லி பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர். ஸோ ட்ராய் அப்படின்றது யாருன்னு உங்களுக்கு தெரியும். நம்மளோட டெலகாமோட ரெகுலேட்டர்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த வருஷத்தோட ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க. என்ன ரிப்போர்ட், என்ன பர்ஃபார்மன்ஸ், ஸோ எந்த வகையில் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம இந்த ரிப்போர்ட்டில் பார்ப்போம். ஸோ ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, எதுலேருந்து எது வரைக்கும் கவர் பண்ணுறாங்க அப்படின்னா, 1 ஏப்ரல் to 31 மார்ச் இது வரைக்கும் கவர் பண்ணியிருக்காங்க. இன்டர்நெட் சப்ஸ்கிரைபரோட வளர்ச்சி அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா, 954.40 மில்லியன். ஸோ அது மட்டும் இல்லாமல் ப்ராட்பேண்ட் யூசர்ஸ் வந்து 944 மில்லியனை வந்து கடந்து போயிட்டு இருக்காங்க அப்படின்றது இந்த இடத்துல தெரியுது. ஸோ வயர்லெஸ் ஏஆர்பியூ growth அப்படின்றது ரூபாய் 174.46 பைசா, சாரி 46 பைசாக்கு வந்து உயர்ந்திருக்கு. விச் இஸ் 16.89% வந்து அதிகம் அப்படின்னே சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜியோ, ஏர்டெல், வோடஃபோன்லாம் இருக்காங்களே. ஸோ இதுல இருந்து இவங்களுக்கு மொத்த வருமானம் அப்படின்றது எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னா 3 லட்சம் கோடிக்கு மேல இருக்கும் அப்படின்றத இந்த இடத்துல நம்மளுக்கு மீன் பண்றாங்க. ஓகே தானே? சரி, அடுத்த நியூஸ் போயிடலாம். டார்க் ஜி, ஓகேவா? ஸோ டார்க் பிஜி அப்படின்றது என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ டார்க் பிஜி வந்து அவங்க ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. என்ன ரிப்போர்ட் அப்படின்னா, 35வது சிபிஜி ஆர்ஏஎம்எஸ் அப்படின்ற ஒரு ரிப்போர்ட்டை ஃபார் ஜூன், அந்த ஜூன் மந்த்துக்காக வெளியிட்டிருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னா, பொது புகார்களுக்கான ஒரு தீர்வு வழங்குற ஒரு இடம் தான். ஓகேவா? ஸோ இந்த மாதம் மொத்தமாக எவ்வளோ புகார்கள் வந்திருக்கு அப்படின்னா, 70,768 புகார்கள் வந்திருக்கு. அந்த புகாரில் 63,135 புகார்களுக்கு வந்து அவங்க வந்து தீர்வு அளிச்சிருக்காங்க அப்படின்றத இந்த இடத்துல நம்மளுக்கு தெரிவிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, இந்த டிஏஆர்பிஜி இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்றத எனக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா, டிபிடி பிளாட்ஃபார்ம் 2.0 அப்படின்ற ஒரு நியூஸு. இது வந்து அது மட்டும் இல்லாமல் நமோ ட்ரோன் திதி யோஜனா அப்படின்ற ஒரு ஸ்கீமை பற்றி நம்ம இந்த நியூஸில் பார்க்க போகிறோம். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சரல் இவங்க வந்து ஒரு நேஷனல் ஒர்க் ஷாப்பை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, டிபிடி பிளாட்ஃபார்மை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு, டிபிடி பிளாட்ஃபார்ம் 2.0 அண்ட் நமோ ட்ரோன் திதி யோஜனா இதை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இந்த மினிஸ்ட்ரி ஒரு நேஷனல் ஒர்க் ஷாப்பை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. சரி, இந்த நமோ ட்ரோன் திதி திட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா, பெண்களுக்கான ஒரு ட்ரோன் பயிற்சி திட்டம் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த டிபிடி போர்ட்டல் வெர்ஷன் அப்படின்றது இந்த லேட் ஆகுது இல்லை, உதவித்தொகைகள்லாம் லேட் ஆகும்ல, அது உடனே அவங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான ஒரு ஸ்கீம் தான் இது. வந்து அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட், அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரி வந்து இதை ஒரு ஒரு ஒர்க் ஷாப் வந்து நடத்தியிருக்காங்க. ஸோ அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா, உத்தரப்பிரதேஷ் பற்றி ஒரு நியூஸ். ஸோ உத்தரப்பிரதேஷ் அக்ரிடெக் இனோவேஷன் ஹப் அண்ட் அக்ரிடெக் ஸ்டார்ட் அப் ஷோகேஸ் இவங்க 2 பேரும் சேர்ந்து எந்த ஒரு விஷயத்தை இனாகிரேட் பண்ணுறாங்க. சாரி தப்பாக சொல்கிறேன். உத்தரப்பிரதேஷ், ஓகேவா? ஸோ உத்தரப்பிரதேஷ் அக்ரிடெக் இனோவேஷன் ஹப் அவங்க வந்து இனாகிரேட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ எந்த ஒரு விஷயத்த அப்படின்னா,
அக்ரிடெக் ஸ்டார்ட் அப் ஷோகேஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து மீரட்ல இவங்க வந்து ஸ்டார்ட் பண்றாங்க, இனாகரேட் பண்றாங்க. ஓகே, நான் மாத்தி சொல்லிட்டேன், ரெண்டு பேரும் சேர்ந்து பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன், பட் கிடையாது. உத்தரப்பிரதேஷோட அக்ரிடெக் இனோவேஷன் அப்போ வந்து இந்த ஒரு விஷயத்த வந்து அக்ரிடெக் ஸ்டார்ட் அப் ஷோகேஸ் அப்படின்றத இனாகரேட் பண்ணியிருக்காங்க. எங்க அப்படின்னா மீரட்ல வந்து இனாகரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா ஐஓடி, சென்சார் அண்ட் ஆட்டோமேஷன் இதனால வந்து ஃபார்மிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ இதில் ஐஐடி ரூப்போர் இவங்க தான் வந்து தொழில்நுட்ப உதவி வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ டெக்னாலஜி ஹெல்ப் வந்து யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஐஐடி ரூப்போர். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். இந்த டெக்னாலஜி பார்ட்னர் யார் அப்படின்னு தான் நம்மளுக்கு மோஸ்ட்லி கொஸ்டின் கேட்பாங்க, மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து நியூஸ், இண்டஸ்ட்ரி நியூஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இண்டஸ்ட்ரி நியூஸ் வந்து கேஆர்பிஎல் இவங்க வந்து எடிபிள் ஆயில் பிஸ்னஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க. ஸோ எவ்வளோ ரூபா அப்படின்னா 200 to 300 கோடி ரெவென்யூ ஃப்ரம் இட்ஸ் பிளெண்டட் எடிபிள் ஆயில் பிஸ்னஸ் கவர்ன் பண்ணணும். 200 to 300 கோடி வந்து இந்த எடிபிள் ஆயில இருந்து எங்களுக்கு வரணும் அப்படின்றதுக்காக இந்த கேஆர்பிஎல் இவங்க வந்து புதுசாக ஒரு பிராண்ட் மாதிரி தான் ஒரு கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரைஸ் பிராண்ட் ஆயில் அண்ட் மஸ்டர்ட் ஆயில் வந்து இவங்க வந்து பிளெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா ஹுண்டாய் அண்ட் ஐஐடி மெட்ராஸ் ஹைட்ரஜன் ஹப் இவங்க எல்லாம் சேர்ந்து 180 கோடியில், ஸோ ஐஐடி மெட்ராஸும் ஹுண்டாயும் சேர்ந்து 180 கோடியில் ஹைட்ரஜன் ரிசர்ச் ஹப்பை வந்து தமிழ்நாட்டில் கிரியேட் பண்ண போகிறாங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு நியூஸ், ஓகே தானே? ஸோ இதனால் க்ரீன் ஹைட்ரஜன் உற்பத்தி, அதோட சேமிப்பு, பயன்பாடு இதுதான் வந்து இந்த ஸ்கீம், இந்த இந்த ஒரு செட்டப்போட ஒரு முக்கியமான குறிக்கோள் அப்படின்னே சொல்லலாம், ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இந்த பார்ட்னர்ஷிப் வந்து நேஷனல் ஹைட்ரஜன் மிஷன் அப்படின்றதுக்கு சப்போர்ட் பண்ணுது. இந்த நேஷனல் ஹைட்ரஜன் மிஷன் அப்படின்றது எந்த வருஷம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்றது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா டாடா ஸ்டீல் பற்றி ஒரு நியூஸ். ஸோ டாடா ஸ்டீல் வந்து இன்குயிக், ஓகே, அவங்க கூட பார்ட்னர் பண்ணியிருக்காங்க, இன்குயிக் கூட பார்ட்னர் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா டு பிரிங் மாடுலர் பிரிட்ஜ் டெக்னாலஜி இன் இந்தியா. ஸோ இந்தியாவுக்குள்ள மாடுலர் பிரிட்ஜ் டெக்னாலஜி கொண்டு வரதுக்காக இவங்க 2 பேரும் ஒரு பார்ட்னர்ஷிப் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ தேவையான இடங்களில் வந்து மிக ஸ்பீடாக பாலங்களை கட்டுறதுக்கு தான் இந்த ஒரு ஸ்கீம், ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்கீம் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கீம் வந்து மேக் இன் இந்தியா கீழே வந்து ஊக்குவிக்கிறாங்க. சரி, மேக் இன் இந்தியா எப்போ லான்ச் பண்ணாங்க? அடுத்த கேள்வி. எத்தனை பேர் எனக்கு ஆன்சர் சொல்றீங்க அப்படின்றத பார்ப்போம். அடுத்த நியூஸ் போயிடலாம் நம்ம. கவர்மெண்ட் பிளான்ஸ் rupees 5,000 crore இன்வெஸ்ட்மெண்ட் டு டெவலப் நார்த் ஈஸ்ட் வாட்டர்வேஸ். இந்த நியூஸை நம்ம நேற்று பிஏபியில் பார்த்தோம், இன்னைக்கு நம்ம அதை இண்டஸ்ட்ரி நியூஸில் பார்க்குறோம். ஸோ அப்போ கண்டிப்பாக இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு நியூஸ் அப்படின்னு நமக்கு தெரியணும். நேற்று நார்த் ஈஸ்டோட வாட்டர்வேஸை டெவலப் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் வந்து ஒரு 5,000 கோடி இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ பர்டிகுலராக இந்த நியூஸில் பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் வாட்டர்வேஸ் 2 அண்ட் நேஷனல் வாட்டர்வேஸ் 16 பாராக்கும் பிரம்மபுத்திராவில் இருக்கிற, ஸோ நேஷனல் வாட்டர்வே 2 வந்து பிரம்மபுத்திரா நதியில் இருக்குது, நேஷனல் வாட்டர்வே 16 வந்து பாராக் நதியில் இருக்குது. இதுக்கு தான் ரொம்ப முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றதான் இந்த நியூஸ். ஃபினான்ஷியல் நியூஸ் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபினான்ஷியல் நியூஸில் இன்னைக்கு 4 நியூஸ் நம்ம கொடுத்துருப்போம். பட் 4 நியூஸ் நம்ம வந்து சிம்பிளாக நான் ஒரு லைனில் சொல்லிடுறேன். நீங்கள் பிடிஎஃப்ல போயிட்டு எலாபரேட் பண்ணி படிங்க. இந்த டேட்டா அப்படின்றது ரொம்ப முக்கியம். நான் மார்க் பண்ணியிருக்க டேட்டா அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ இதில் நம்மளுக்கு என்ன விஷயங்கள் முக்கியமாக தெரிய வருது அப்படின்னா ஹெச்டிஎஃப்சியோட லோன் க்ரோத் அப்படின்றது 6.7% வளர்ச்சி அடைந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆர்பிஐ வந்து அகைன் ஸோ லாஸ்ட் ஜூலை 4 வந்து ஒரு 1 ட்ரில்லியனுக்கு ஆக்ஷன் நடந்தது. இப்போ மறுபடியுமே 1 ட்ரில்லியன் வேரியபிள் ரேட் ரிவர்ஸ் ரெப்போக்கு ஒரு ஆக்ஷன் நடக்க போகுது. ஸோ நெக்ஸ்ட் கோல்டு லோன் வந்து 5,390 கோடி வந்து வளர்ச்சி அடைந்திருக்கு அப்படின்றாங்க. ஸோ அடுத்தடுத்த நியூஸ் அப்படின்றது அது சம்மந்தப்பட்ட நியூஸ் தான். ஸோ அடுத்த நியூஸ் நம்ம வந்து போயிடலாம். அடுத்தது வந்து நேஷனல் ஸ்டேட் நியூஸ். நம்ம தமிழ்நாடை பற்றி ஒரு நியூஸ். நம்ம தமிழ்நாட்டில் ஒரு ஸ்கீம் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை ஆல்ரெடி கொடுத்துட்டு இருந்தாங்க, இதை வந்து மறுபடியும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. இந்த ஸ்கீம் படி 1,000 ரூபாய் பர் மந்த், ஓகே, ஒரு வீட்டில் இருக்க பெண்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இதில் வந்து 1.15 கோடி பெண்கள் வந்து பயனாளிகளாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வர வருஷம் ஃபினான்ஷியல் 25ல் 13,721 கோடி வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்மளுக்கு தெரிய வருது. அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா உத்தரப்பிரதேஷை பற்றி ஒரு நியூஸ். உத்தரப்பிரதேஷ் வந்து ஒரே நாளில் இந்த ட்ரீ பிளான்டேஷன் மரம் நடுதல வந்து 37 மரக்கன்றை வந்து ஒரே நாளில் நட்டு சாதனை படைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 1.5 லட்சம்
சைட்டில் இதை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஸோ அந்த யூபியோட சிஎம் யோகி ஆதித்யநாத் இருக்காங்களே, அவங்க வந்து 2 மாவட்டத்தில் வந்து இந்த ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்றாரு அப்படின்றத இந்த இடத்துல சொல்லிக்கிறாங்க. வேர்ல்ட் நியூஸ் போயிடலாம். ஸோ வேர்ல்ட் நியூஸில் வந்து கோல்ட்மன் சர்ச் அப்பாயிண்ட்ஸ் ஃபார்மர் யூகே பிஎம் ரிஷி சுனக் அஸ் தி அட்வைசர் அப்படின்றாங்க. கோல்ட்மன் சர்ச் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, யூகே பிரைம் மினிஸ்டர் ரிஷி சுனக் வந்து அட்வைசராக இந்த இடத்துல வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே தானே? நெக்ஸ்ட் நியூஸ் போயிடலாம். ஸ்போர்ட்ஸ் வந்து இந்தியா பிகம் தி ஃபர்ஸ்ட் ஏஷியன் டீம் டு வின் அட் எதெக் பாஸ்டன் டெஸ்ட். இந்த டெஸ்ட் போட்டியில் வந்து இந்தியா வின் பண்ணியிருக்கு. யாருக்கு அகைன்ஸ்டா அப்படின்னா இங்கிலாந்துக்கு அகைன்ஸ்டா. ஓகே தானே? இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு நியூஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அடுத்தது ஒரு ஒரு புக் ரிலீஸ் தான். புக் குரானிக்கல்ஸ் ஈச் டாக்டர் கான்ட்ரிபியூஷன் இன் தி இந்திரா காந்தி ஆஃப் தி எய்ம்ஸ். இது யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா டாக்டர் எம்சி மிஸ்ரா, எய்ம்ஸோட முன்னாள் இயக்குனர். ஓகேவா? இவங்க வந்து இந்த புக்கை வந்து எழுதியிருக்காங்க. ஸோ இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நம்மளோட வெப்சைட் markedofficer.in இந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம டெலிகிராம் குரூப் இருக்குது, வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, இன்ஸ்டாகிராமும் இருக்குது. ஃபாலோ பண்ணிக்க அப்படின்னா எக்ஸாம் அப்டேட்ஸ், இந்த நம்ம வீடியோஸ் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு டைமில் உங்களுக்கு அப்டேட் கிடைக்கும். ஓகேவா? நம்மளோட டெலிகிராம் குரூப் தான் ரொம்ப முக்கியம். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களோட டவுட்ஸை நீங்கள் அதில் போஸ்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அட்லீஸ்ட் ஒரு பர்சனுக்காவது ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட பிடிஎஃபை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சைட்டை பற்றி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்னும் எடுத்து சொல்லுங்கள். ஸோ நாளைக்கு இதை மாதிரி ஒரு சூப்பரான வெப்காப்ஸ் வீடியோ அப்லோட் ஆகிருக்கும். கரெக்டாக வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ ஆல். பாய்.